குட் ஈவினிங் ப்ரோ. ப்ரோ, ஐ எம் a மார்ச் பேட்ச் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 to 70,000 கிட்ட நான் லாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் உங்கள் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். அமௌண்ட் கம்மியாக இருக்கே, வர்த்தா இருக்குமா அப்படின்ற மாதிரி நான் நினச்சி வந்தேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நான் 25,000 கொடுத்து நான் ஜாயின் பண்ணியிருந்தாலும் எனக்கு கிடைக்காத ஒரு பியூட்டிஃபுல்லான கோர்ஸ் ப்ரோ இது எனக்கு. ஏன்னா ஒரு ஒரு ட்ரேட் செட்டப் எப்படி எடுக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், இப்போ ப்ராஃபிட், இப்போ டார்கெட் எங்கே வைக்கணும், இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் டச் ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை எங்கே எடுத்துகிட்டு போய் அகெயின் வைக்கணும், அந்த டார்கெட்டில் வைக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரேட் செட்டப் எடுக்கும் போது வந்து கன்ஃபர்மேஷன், அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், ரீட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்தீங்க.